வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். பள்ளிக்கூட செயல்பாடுகளில் ஒரு சொல் இப்போ அதை மாற்றி சொல்லிட்டாங்க. முதல்ல அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆய்வாளர்கள்லாம் கல்வியாளர்கள்லாம் சேர்ந்து அது என்ன எக்ஸ்ட்ரா படிக்கிறதோடு அது எக்ஸ்ட்ராவாக கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அது பாடத்தோடையே நடக்க வேண்டிய விஷயம்னு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது பள்ளிக்கூடத்தில் போனால் அங்கே டான்ஸு, பாட்டு, கலை, விளையாட்டு எல்லாம் இருக்கணும். சிலர் அதை பாட்டு கேட்டலாம் அவனை ஒழுங்காக படிக்க அதெல்லாம் வந்தால் பாடம் கட்டுறோன்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த இரண்டு இணை செயல்பாடுகளும் சரியாக இருக்க வேண்டும். கலை, விளையாட்டு, கல்வி, இந்த மூன்றும் இருக்கிறதுனால தான் என்எஸ்எஸ் அதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். என்னென்னா பையனுக்கு எல்லா விதமான ஆளுமை திறனோடு பள்ளியில் அதற்கான அடிப்படை பயிற்சிகள் துவங்கப்பட்டிருக்கணும் இல்லையா? டான்ஸு, பாட்டு, தோட்டம், கலை எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியும் போது நிறைய அவனுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வி அவனை மேம்படுத்துவது, விளையாட்டு அவன் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கலை அவனை உற்சாகப்படுத்துவது. இப்போ ஒரு நல்ல கல்வி வேணும்னா அவன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், மனசு உற்சாகமாக இருக்கணும். அப்போ தான் படிக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. அப்போது மனிதனை மேம்படுத்துவது கல்வி தான். அந்த மேம்படுத்துகிற கல்வியை கொடுக்கணும்னா ரெண்டு விஷயம் சரியாக இருக்கணும். ஒன்று அவன் ஆரோக்கியமாக இருக்கணும், ரெண்டாவது உற்சாகமாக இருக்கணும். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பிடி பீரியடு, உற்சாகமாக இருக்கிறதுக்கு டான்ஸு, பாட்டு, நாடகம் இதெல்லாம். இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சாலும் இப்போது உடனே நம்ம டீச்சர்ஸ் போடுவோம், சார் சும்மா அவன் டான்ஸ் ப்ராக்டிஸ், ட்ராமா ப்ராக்டிஸ், படிக்க மாட்டான் சார், சும்மா ஸ்போர்ட்ஸுன்னு போகிறான் சார், படிக்கிறதுல ஒன்றும் கிடையாது சார், இப்படிலாம் சில குற்றச்சாட்டுகள் வருதில்ல. அது நமக்கு தவறுன்னு சொல்ல முடியாது. அந்த ஆசிரியர்கள் அந்த பாடத்தில் அவன் குறைவாக இருக்குன்னா அவன் மேலே இருக்கிற அக்கறையிலான்னு சொல்லுது. ஆனால் இதை பொதுவாக இந்த கரிக்குலத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், படிப்பு ஒரு படிப்பு குறைவாக இருக்கிறதுக்கு கூட அவன் ஆரோக்கிய குறைவும் காரணம், அவன் உற்சாக குறைவும் காரணம். சில பேர் பேஷண்ட்டாக இருப்பான், அவனால் படிக்க முடியாது, அவனுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். இன்னும் சில பேருக்கு ஏதோ ஒரு மனச்சோர்வு இருக்கும். எனவே இந்த மூணையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குற கல்வி தான் பயனுடையதாக இருக்கும். ஒருவேளை அப்படி இந்த மூணையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறவன் 100, 110 மார்க் எடுக்காமல் இருப்பான். ஆனால் கல்வியினுடைய முழுமையான பயன்பாடை அணிந்திருப்பான். எனவே கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுங்கிற சொல்லிலேயே இது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இல்லை, கோ கரிக்குலர் என்று சொன்னால் கல்வி செயல்பாடுகளோடே கூட கற்றலோடு கூட மற்ற திறன்களையும் வளர்க்கிற ஒரு முழுமையான கல்வியை கொடுக்க வேண்டியது இந்த தலைமுறைக்கு அவசியமாக இருக்கிறது. இதை பள்ளியில் கொடுக்காததுனால தான், இல்லை பள்ளியில் இதற்கான வாய்ப்புகள் குறைகிறதுனால தான் அவன் மற்ற ஊடகங்களில் போய் சிக்கி தவிக்கிறான் என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய கசக்கின்ற நிஜம். எனவே அவன் ஒரு இந்த சில வீட்டில் சொல்லுவாங்க, எப்போயாவது ஏதாவது தட்டிக்கிட்டே இருக்கிறான் சார், எரிச்சலாக வருது அது கேட்டாரேன்னு சொல்லுவாங்களே. அப்படி தட்டுற பையன் பிற்காலத்தில் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பெரிய ஆளாக வந்திருப்பான். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். அது அந்த அந்த சின்ன வயசில் அவங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை அவன் ரிப்பீட்டடாக செய்கிறான் போது, இல்லை அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும், அது சார்ந்த விஷயங்களே செய்கிறான்னு சொல்லும்போது அவன் அப்படி நான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சின்ன வயசில் நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோடனே எங்கள் வீட்டில் இருக்கிற சேரை திருப்பி போட்டுட்டு எங்கள் ஐயர் மாதிரி ஒரு ஷால் எடுத்து அப்படி மேலே போட்டுவிட்டு நான் பிரசங்கம் பண்ணுறேன்னு பண்ணுவேன். ஞாயிற்றுக்கிழமையான உனக்கு இதாண்டா வேலைன்னு எங்கள் அம்மா திட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி நீ பேசுகிறதே உனக்கு பெருமையான தொழிலாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னு சொன்னால் அந்த சின்ன வயசில் அவனுக்கு ஏதோ ஒரு ஸ்பார்க் தெரியும். அந்த ஸ்பார்க்கு ஸ்போர்ட்ஸ்லையா, ஆர்ட்ஸ்லையா, ஸ்டடீஸ்லையாங்கிறத சரியாக ஐடென்டிஃபை பண்ணி அதில் அவனை டியூன் பண்ணி கொண்டு வர்றவங்களுக்கு பேர் தான் டீச்சர். சிலபஸ் முடிக்கிறவங்களுக்கு, பேப்பர் திருத்துறவங்களுக்கு டீச்சர் இல்லை. உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற மாணவனுக்கு அவனுக்கே தெரியாத அவன் ஆற்றலை அவனுக்கு அறிமுகப்படுத்தி அவனை மேம்படுத்துகிற கல்வியை கொடுக்கிறவர் தான் சிறந்த ஆசிரியர் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்கும்.